அனைவருக்கும் வணக்கம். இளமையில தான் ஒருத்தர் துடிப்போட இருப்பாங்க, நல்லா ஓடி ஆடி வேலை செய்ய முடியும், வைராகியத்தோட இருப்பாங்க, எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆனா அதே துடிப்பும் வைராகியமும் நாள் ஆக ஆக வயது ஆக ஆக குறைஞ்சிரும். அதுதானுங்க உண்மை. ஆனா பாருங்க, நான் கல்யாணம் ஆகி வந்து 28 வருஷம் ஆச்சுங்க. அங்க எங்க தெருவுல ஒரு அம்மா அதிகாலையில பாத்தீங்கன்னா எந்திரிச்சு அந்த ஒரு 7 மணிக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு கிளம்பிடுவாங்க வியாபாரத்துக்கு. கொய்யாப்பழ சீசனா கொய்யாப்பழம் இருக்குங்க அந்த தள்ளுவண்டியில, இல்ல சப்போட்டா பழ சீசனா சப்போட்டா பழம் இருக்கும், வெள்ளிரிக்காய் சீசனா வெள்ளிரிக்காய் இருக்கும், அப்ப மாம்பழ சீசனா மாம்பழம் இருக்கும். எந்த சீசனோ அந்த பழங்கள் அந்த தள்ளுவண்டி நிறைய இருக்கும். அந்த அம்மா ஒரு 7 மணிக்கெல்லாம் தள்ளிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பிடுவாங்க. கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் வருஷங்கள் எனக்கு அவங்கள பத்தி சரியா தெரியாதுங்க. அந்த பக்கமா போவாங்க, பாத்திருக்கேன், அவ்வளவுதான். ஆனா பாருங்க, நான் கொஞ்சம் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி வீடு ஷிஃப்ட் ஆகி அவங்க வீட்டு பக்கத்துல வந்த பிறகுதான் அவங்கள உற்று நோக்குனீங்க. அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து அந்த தள்ளுவண்டியை எடுத்துக்கிட்டு எந்த தோப்புல போய் அந்த பழங்களை வாங்கிட்டு வரணுமோ போய் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் 6:30 வந்துடுறாங்க. வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தேவையானதை, இதுக்கும் அந்த அம்மாவுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்கள் உண்டு, கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்திகள் எல்லாம் இருக்கு, ஒரு மகன் உண்டு. மகன் வீட்டுல கூட்டு குடும்பத்து மாதிரி ஒரே வீட்டுலதான் இருக்கிறாங்க. ஆனால் மருமகள் வந்து சமைக்கிறது இல்லைங்க. அவங்களுக்கு தேவையானதை அவங்களா சமைச்சு சாப்பிட்டுட்டு 7ல இருந்து 7:15 டான் அந்த அம்மா வண்டியை தள்ளிட்டு கிளம்பிடுவாங்க வியாபாரத்துக்கு. அப்போ பிள்ளைங்க கவனிக்கலையே, அப்படியே பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. மகனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணையும் கட்டி பேத்தியும் கட்டி கொடுத்தாச்சு. பேரனுக்கும் தன்னுடைய மக பிள்ளை பேத்தியும் தான் கட்டியும் வச்சிருக்கிறாங்க. ஆனா யாரையுமே போய் அவங்க வந்து தொந்தரவு கொடுக்கறதுல யாரையும் அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு சுறுசுறுப்பா அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்க நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ஓய்வெடுத்தது இல்ல, வீட்டுல வியாபாரத்துக்கு போகாம இருந்ததும் இல்லைங்க. ஆனா வருஷத்துல 2 நாட்கள் மட்டும் உங்க வியாபாரத்துக்கு போக மாட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு கொடுப்பாங்க ஒரு கோயிலுக்கு, அன்னைக்கு மட்டும்தாங்க. அப்ப அவங்கள பாக்குறப்ப உண்மையிலே எனக்குள் ஒரு உத்வேகம். இத்தனை வயசாகி அவங்களுக்கு வயசு ஒரு 70ல இருந்து 75 இருக்குங்க. இவ்வளவு ஆரோக்கியத்தோட, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம, இப்படி உற்சாகத்தோட வைராகியத்தோட இந்த உத்வேகத்தோட அவங்கனால உழைக்க முடியுது அப்படின்னா ஏங்க நம்மனால முடியாது? எல்லோருனாலும் முடியும். அந்த மன வைராகியம் இருக்கணும், அந்த உத்வேகத்தோட எல்லாருனாலையும் உழைக்க முடியும். அதுக்கு என்ன தேவை, எதுக்கு நம்ம அப்படி இருக்கணும்ன்ற அந்த தேவையை மட்டும் கண்டுபிடிச்சா போதுங்க, நம்மனாலையும் அப்படி இருக்க முடியும். உண்மையிலேயே அந்த அம்மா இன்னும் நீண்ட ஆயுளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த நேரத்தில் நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.